நடந்துகிட்டே இருக்கு. அது விரைவில் நல்ல செய்தி வரும். நீங்க தான் சொல்லணும், நான் வீட்டில இருக்கேன். பிரஷர் ரிப்போர்ட்டர்ஸுக்கு தானே தெரியும். ரொம்ப சீக்கிரம் அதிவிரைவில் நடந்துடும். அதிவிரைவில் இணைப்பு அதிமுக இணைப்பு நடந்துவிடும். அதை பற்றி நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட தான் கேட்கணும். எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது தான் முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. யாரையும் பிரித்து சேர்க்கறதா இல்லை. அதிமுக பாஜக வார்த்தை அதிமுக பாஜக பொதுவாக இதெல்லாம் தவிர்க்கலாம். அந்த வார்த்தை போரெல்லாம் தேவையில்லை. பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன், தவிர்க்கலாம். அது போயிட்டுருக்கு. எல்லாம் உங்களுக்கு இந்த மீடியாக்களில் தான் அதை கிளறி விட்டு பிடிக்கிறீங்க. எங்கள்கிட்ட தேவையானு கேட்குறீங்க. தேவை இருக்கிறதுனால நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பிரச்சனை ஓட்டணும்ட்டு. தமிழக அரசோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் போகணும். ஒரு 2-3 மாதம் ஆகணும். பார்த்த பிறகு தான் தெரியும். ஏன்னா இப்போ அவங்க இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கொஞ்சம் பிரச்சனைன்னு பொதுவாக தெரியுது. ஏன்னா நிறையா கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி உங்களுக்கு இந்த பொதுநல திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த மின்சார கட்டண உயர்வு இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு எபோவ் மிடில் கிளாஸ் அவங்களால கூட தாங்க முடியல. அது சிஎம் சரியாக அவருக்கு அப்ரைஸ் பண்ணாங்களா ஆஃபீஸர்ஸு என்னன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் கனெக்ஷனுக்கு ஒரு நாள் டிலே ஆனால் கூட 10,500 ஃபைன் போடுறாங்க. கமர்ஷியல் கனெக்ஷன்ஸு வீட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் பில்லு ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆன்லைனில். அதை பார்க்குறவங்க கரெக்டாக பார்க்குறவங்க தான் கட்ட முடியும். பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. ஏன்னா நம்மளாம் அந்தளவுக்கு இன்னும் டெக்னிக்கலாக எல்லோரும் வந்துடல. புரியுதா உங்களுக்கு? அதனால் பில்லு ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகுதுங்கிறாங்க. அதுலேருந்து ஏதோ டியூரேஷன் கொடுக்குறாங்க போல இருக்குது. அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே கட்டலை அப்படின்னா ஹெவியாக இருக்குது ஃபைன்ஸ்லாம். அதோடு இல்லாமல் உங்களுக்கு அந்த கட்டணங்கள்லாம் ரினிவல் கட்டணங்கள் எல்லாம் கடுமையாக இருந்திருக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா 500%, 600% எல்லாம் இருந்திருக்கு. வழிகாட்டு மதிப்பீடு அதிகமாக இருக்குது. ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாக இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ரெவன்யூக்காக பண்ணுறாங்க. அந்த ரெவன்யூ உங்களுக்கு அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் மக்கள் தலையில் தான் வெடியுது. அதிகாரிகள் முதலமைச்சர் சரியாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கரண்ட் பிரச்சனையில் ராங்காக டைரக்ட் பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன். மத்திய அரசு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அரசியல் அப்பாற்பட்டு ஒரு உறவு இருக்கணும். உறவுனா என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கணும். எல்லாத்துக்கும் சண்டை போட்டுகிட்டு இருக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைய அரசுன்னு சொல்லி கலைஞரே சொல்லுவார். மைய அரசுன்னு சொல்லுவார். நம்ம இப்போ HSP அம்பாளுக்கிறப்பல என்ன பண்ணுறோம்? ஒன்றிய அரசுங்கிறோம். ஒன்றியம்னா புதுக்கோட்டை ஒன்றியம் இருக்குது, கந்தரக்கோட்டை ஒன்றியம் இருக்குது, மன்னார்குடி ஒன்றியம் இருக்குது, திருவாரூர் ஒன்றியம் இருக்குது. எந்த ஒன்றியம்? யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் ஒன்றியம்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு அர்த்தம் இருக்குது. அது ரைட்டு, ஒத்துக்குவோம். அதுக்காக நம்ம தேடி பிடிச்சி போய் அதை போய் நம்ம அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது அவங்கள இரிட்டேட் பண்ணுறாப்புல மத்திய அரசை. இன்னும் உங்களுக்கு இது கொடுக்கல, நிவாரணம் கொடுக்கல. எங்கள் மெட்ராஸில் அடித்த புயலுக்கு தூத்துக்குடியில் நடந்த இந்த வந்ததில் சமயத்தில் பேய் மலை, அதுக்கு இன்னும் நிவாரணம் கொடுக்கல. ஒரு ஸ்மூத் ரிலேஷன் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனில். அப்போ தான் உங்களுக்கு பணமெல்லாம் வர வேண்டிய பணம் வரும், நிகழ்வுகள் நடக்கும், இல்லை நடக்கும். 24 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் பாதிக்கப்படுறது மக்கள் தான், நம்ம தான்.
புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து கட்டாயப்படுத்துறாங்க மத்திய அரசு. அதனால தான் வந்து புதிய கல்வி திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து புதிய கல்வி திட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏற்றுக்காதனால தான் நிதி கொடுக்குறாங்க. இவங்க வந்து தனியாக டேன்ஸ்கின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. நாங்கள் காலேஜுக்கெல்லாம் வந்திருக்கு சிலபஸ்ஸு. இப்போ வந்து கல்வியாளர்கள் கல்வி நடத்துகிறவங்களும் பிரச்சனையில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா ஏதாச்சும் ஒன்றும் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் அங்கே நெருக்கடியாக இருக்குது. மத்திய அரசுலேருந்து ஒரு ப்ரெஷர், மாநில அரசுலேருந்து ஒரு ப்ரெஷர். எதுக்கு நாங்கள் ஈல்ட் ஆக முடியும்? ஆக மொத்தத்தில் எல்லாமே சமாதானமாக நல்லா பேசி தீர்த்து போகலாம். அவங்களும் வந்து மாநில கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வர்றது நல்லாயிருக்கும். என்னோடய அபிப்பிராயம் மாநில பட்டியலுக்கு வந்தால் தான் அங்கங்கே லோக்கலைஸ்டாக வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம், திட்டமிடலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநில பட்டியலுக்கு அதுக்கு முழுசாக வந்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய கல்வியாளன் என்ற முறையில் என்னுடைய ஒரு கருத்து. 2026 சட்டசபை தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையில் திமுக அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் அதிமுக வந்து ஒருங்கிணைப்பு என்ன பண்ணணுங்கிறதுல இது காலதாமதத்தில் வாய்ப்பு இருக்காங்க. எதுக்கு காலதாமதம் கேட்குறீங்க? ஒருங்கிணைப்புக்கு சொல்கிறேன். அதிமுக ஒருங்கிணைப்பு தான் விரைவில் நடந்துன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, உங்களுக்கு 1.5 வருஷம் இருக்குது. இந்த நேரத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுக கீ ஃபேக்டராக நீங்கள் இருந்தீங்க. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் கீ ஃபேக்டராக இருந்தவர் வந்து எடப்பாடி கொடுக்க வேண்டிய அட்வைஸ். எடப்பாடி எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா நாங்களாம் வந்து அவர் எங்களோட மூத்தவர். எடப்பாடி அண்ணன் வந்து 4 வருடம் முதலமைச்சராக இருந்தவர். அதனால் வந்து நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரையே சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் மனசில் இருக்கும் கட்சி சேரணும்னு. அதனால் எல்லாருமே இப்போ உள்ள நெருங்கி வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 4 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, உடனே சேரணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேர் வந்து உங்கள்கிட்ட டைப்பில் இருக்காங்களா? உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க? எங்கள்கிட்ட யாரும் டைப்பில் இல்லை. அவங்க சசிகலா மேடத்தோட பேசிட்டு இருக்காங்களா? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சசிகலா மேடத்திட்ட தான் கேட்கணும். சமீபத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒருத்தர் மனம் புண்படுற மாதிரி கிண்டல் அடிக்கிறது, கேள்வி அடிக்கிறது ஒரு நகைச்சுவையாக போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசியல் ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. காலத்தின் கட்டாயமா அல்லது கலியுகமா அதோடைய விளைவானு தெரியல. எதுக்காக ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டு என்னத்தை காண பாருங்க? தமிழ்நாடு அப்படிங்கும்போது எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும். அரசியல் நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் பண்ணிக்கலாம். பாக்கி நேரத்திலலாம் 24 மணி நேரம் டிபேட்டுன்னு உட்காந்தா அடுத்தவங்கள திட்டுறது, இவங்களை விமர்சனம் பண்ணுறது. டிவியை திறக்க முடியலை. திறந்தால் அதுவும் அந்த ஈவினிங் டயத்தில் எல்லா டிவிலையும் டிபேட்டுன்னு வச்சு சாவடிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அவ்வளோதான். அது நல்ல நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது. எஜுகேட்டிவ் நிகழ்ச்சிஸ் நிறையா இருக்குது. நிறையா பொது நிகழ்ச்சிகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணலாம். இந்த டிபேட்டு யாருக்காக பண்ணுறாங்கன்னே தெரியல. 2026 எலெக்ஷனில் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. திவாகரனை களத்தில் பார்க்க முடியும். யார்? என்றைக்கும் நாங்கள் களத்துக்கு நேரடியாக வரமாட்டேன், பின்னாடி தான் இருப்பேன். தமிழ்நாட்டில் தலித் முதலமைச்சர் வர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி திருவாரூர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபாலை நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது நிறைய இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது. அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. அவங்க ஒத்து வரல. தனபாலை இவங்க நினப்பு இருக்கு அவங்களுக்கு. நான் ஒரு இதில் சொன்னேன், மணவடியில் பேட்டியில் கொடுத்தேன், இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு. காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தனபாலனை கொண்டு வரணும்னு சொன்னேன். அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்து வரல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. ஓகே.